ஜேம்ஸ் பாண்ட் மூவி சீரீஸ்ல ஃபார் யுவர் ஐ ஒன்லி அப்படின்ற படத்துல ராஜர் மோர் தான் ஜேம்ஸ் பாண்டா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ராஜர் மோர் லோட்டஸ்னுடைய ஈஸ்பிரிட் டர்போ அப்படின்ற காரை டிரைவ் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல அவர் அந்த காரை ஓட்டினதுக்கு அப்புறமா அந்த காரினுடைய ஹேண்ட்லிங்கும் ஸ்டைலிங்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு அந்த காரை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. அந்த காரை அந்த படத்துல அவர் டிரைவ் பண்ணதுனால அந்த கார் வேர்ல்ட் லெவல்ல நல்ல ஃபேமஸ் ஆனா கூட, நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிட்ச் கிடைச்சா கூட, லோட்டஸ் கம்பெனி ராஜர் மோருக்கு வெறும் 2% தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துச்சு அந்த காரை வாங்குறதுக்கு. நம்மளோட மார்க்கெட்டிங் இம்பாக்ட்டுக்கு வெறும் 2% தான் வேல்யூவா அப்படின்னு கடுப்பாகி ராஜர் மோர் கடைசி வரைக்கும் அந்த காரை வாங்கவே இல்லை. உலகத்துல ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கார்ஸ் மேக் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வருஷத்துக்கு 70 மில்லியன் கார்களுக்கு மேல உலக அளவுல மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 70 மில்லியன் அப்படின்ற நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர் இல்ல, வருஷா வருஷம் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு ஒரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 70 மில்லியன்ல 1/3, அதாவது 3ல 1 பங்கு காருங்க மேட் இன் சைனா, அதாவது சைனால தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், துபாய் போலீஸ் உலகத்துல இருக்கிற ஃபாஸ்டான கார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுடைய போலீஸ் கார் ஃபிளீட்லன்னு. ஆனா முதல்ல 2008லயே லம்பார்கினி கம்பெனி இட்டாலியன் போலீஸுக்கு அன்னைக்கு உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் போலீஸ் கார் அப்படின்னு டைட்டில் வர்ற அளவுக்கு ஒரு லாம்போகினி வீட்டன் கலாடோ காரை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த காரினுடைய லைஃப் ஒரு வருஷம் கூட தாங்கல. இந்த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் போலீஸ் கார்னு பேர் எடுத்த கலாடோ 1 இயர்ல ஆக்சிடென்ட்ல கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5ல இருந்து 10 வருஷம் அந்த காரை வச்சிருப்போம், அப்புறமா வித்துட்டு வேற கார் வாங்குவோம் இல்லையா? ஆனா ஸ்பிரிங்ஃபீல்டை சேர்ந்த ஆலன் ஸ்விஃப்ட் அப்படின்றவரு ஒரு கார் வாங்கினாரு. அந்த காரை 82 வருஷம் அவரே வச்சிருந்து ஓட்டிட்டு இருந்தாரு. அதாவது 1928ல ரோல்ஸ் ராய்ஸ்னுடைய P1 ரோட்ஸ்டர் அப்படின்ற காரை அவருடைய அப்பா ஆலன் ஸ்விஃப்ட்னுடைய கிராஜுவேஷன் கிஃப்டா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த காரை அவருடைய 102 வயசு வரைக்கும் ஓட்டி, அதாவது 82 வருஷமா அந்த காரை அவரே ஓட்டி இருக்காரு. இதன் மூலமா புதுசா ஒரு காரை வாங்கி அதிக ஆண்டுகள் வச்சிருந்து ஓட்டுன ஒரு பெருமை அவர் மட்டுமே சேரும். அந்த கார்ல அவர் 1,70,000 மைல்கள் டிராவல் பண்ணியிருக்காரு. அதோட அந்த காரை ரொம்பவும் மின்ட் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணாரு. அதோட 2005ல அவருடைய இறப்புக்கு அப்புறமா அந்த காரை ஸ்பிரிங்ஃபீல்ட் மியூசியமுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க. ராஜர் மோர் ஜேம்ஸ் பாண்டா ஃபார் யுவர் ஐ ஒன்லி படத்துல நடிக்கும் போது லோட்டஸ் கார் யூஸ் பண்ணியிருந்தாருல்ல, அந்த மாதிரி டேனியல் கிரேக் அவர் ஜேம்ஸ் பாண்டா நடிக்கும் போது அவர் யூஸ் பண்ணது எல்லாமே ஆஸ்டன் மார்டின் கார்ஸ் தான். ஆனா இதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ராஜர் மோர் அந்த லோட்டஸ் காரை வாங்கணும்னு நினைக்கும் போது லோட்டஸ் கார் கம்பெனி ராஜர் மோருக்கு வெறும் 2% தான் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணாங்க. ஆனா அதே இது டேனியல் கிரேக்கு ஆஸ்டன் மார்டின் கொடுத்த ஆஃபர் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்நாள் முழுக்க லைஃப் டைம் ஃபுல்லா அவர் ஆஸ்டன் மார்டின் ஃபேக்டரியில இருந்து எந்த காரை வேணா ஃப்ரீயா எடுத்துட்டு போலாம் அப்படின்றது. அண்ட் உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்ற பீப்புளை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஃபோர்டும் டாட்ஜும் அமெரிக்கால எவ்வளவு பெரிய கார் கம்பெனிஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். 2 கம்பெனியும் ரிமார்க்கபிளான கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபோர்ட் கம்பெனியுடைய பிகினிங் ஸ்டேஜஸ்ல டாட்ஜ் கம்பெனி தான் ஃபோர்டுக்கான பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஃபோர்டுனுடைய பிகினிங் ஸ்டேஜஸ்ல அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்த கார்ஸ்ல நிறைய பார்ட்ஸ் டாட்ஜ் பிரதர்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகத்துல எத்தனையோ கார் கம்பெனி இருக்கு, அந்த கார் கம்பெனிஸ் எத்தனையோ கார் மாடல்ஸை ரிலீஸ் பண்றாங்க. அப்படி இருக்க வேர்ல்ட் லெவல்ல பெஸ்ட் செல்லிங் கார் ஆஃப் ஆல் டைம், அதாவது இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கார் மாடல்ஸ்லயே அதிக அளவுல விற்கப்பட்ட ஒரு கார் மாடல் என்னன்னு தெரியுமா? அது டொயோட்டா கொரோலா. இது வரைக்கும் உலக அளவுல 44 மில்லியன் கார்களுக்கு மேல டொயோட்டா கொரோலா சேல் பண்ணியிருக்காங்களாம். அதுவும் 40 செகண்டுக்கு ஒரு கார் விக்குது அப்படின்ற விகிதத்துல வித்திருந்திருக்காங்க டொயோட்டா நிறுவனம். டாப் சூப்பர் கார்ஸ் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னாலே நம்ம மைண்ட்ல டக்குன்னு வந்து நிற்கக்கூடியது புகாட்டி வைரான். இந்த புகாட்டி வைரானை அதனுடைய டாப் ஸ்பீட்ல ஒரு 15 மினிட்ஸுக்கு மேல நம்ம ஓட்டணும் அப்படின்னாலே அந்த காரினுடைய டயர்ஸ் பஸ்ட் ஆயிடுமா. ஏன்னா அந்த டயர்னுடைய டோட்டல் கெப்பாசிட்டியே ஃபுல் ஸ்பீட்ல 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் ரன் ஆகும் அப்படின்றது. ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, யாராலையுமே அந்த 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல் ஸ்பீட்ல ஓட்ட முடியாதான். ஏன்னா புகாட்டி வைரானுடைய ஃபுல் டேங்க் ஃபியூயல் வெறும் 12 நிமிஷத்துலயே காலி ஆயிடுமா. அப்புறம் எப்படி நீங்க 15 மினிட்ஸ்க்கு ஓட்ட முடியும்? ஒரு மில்லியனியருக்கும் ஒரு பில்லியனியருக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான பதில நான் சொல்லல, புகாட்டி கார் கம்பெனியுடைய சிஇஓ ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, புகாட்டி காரை வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ஆவரேஜா ஒரு 84 கார் வரைக்கும் வச்சிருக்காங்களாம். அதோட 3 ஃப்ளையிங் ஜெட் வச்சிருக்காங்களாம். அதோட ஒரு யாட்டாவது வச்சிருக்காங்களாம். ஆனா அதே இதை பென்ட்லி பிராண்ட்ல கார் வாங்குற ஒரு கஸ்டமரோட கம்பேர் பண்ணா அவங்க வெறும் 8 கார் தான் வச்சிருக்காங்களாம்.
இதை நான் சொல்லல, புகாட்டி சிஇஓ தான் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யூஸ்வலா ஒரு கார் பிராண்ட் ஒரு நாட்டுல புதுசா போய் அவங்க காரை விற்க போறாங்கன்னு வைங்க, ஒரு சின்ன ரிசர்ச்சை பண்ணுவாங்க. அவங்களுடைய காரு அந்த புது நாட்டுக்கு தகுந்ததா இருக்கா, இல்ல புதுசா ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்ல இருக்கிறத ஏதாவது குறைக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இந்தியன் கார் மார்க்கெட்ல ஆடி முதல்ல லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய ரிசர்ச்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஆடி கார்ஸ்ல இருக்கிற ஹார்ன்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல, இந்தியாவுக்கு ஹார்ன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், லவுடரா இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான். சோ அதுக்கப்புறமா ஆடி கம்பெனில கொஞ்சம் லவுடராவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஹார்ன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மாடர்ன் டே கார்ஸ்ல க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபீச்சரா பார்க்கப்படுது. இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் 1948ல ஒரு பிளைண்ட் மேனால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, ரால்ஃப் டீட்டர் அப்படின்ற கண்ணு தெரியாத ஒருத்தர்னால தான் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஏன்னா ரால்ஃபுக்கு அவருடைய டிரைவருடைய டிரைவிங் ஸ்டைல் பிடிக்கல. ஏன்னா அவருடைய டிரைவர் சடனா ஸ்பீட் எடுக்கிறது, சடனா ஸ்லோ டவுன் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு டிரைவிங் ஸ்டைல வச்சிருந்தாரு. இது ரால்ஃபுக்கு பிடிக்கல. ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல போங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் அவருடைய டிரைவர் கேட்காம க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்ற கான்செப்டை ரால்ஃப் கண்டுபிடிச்சு அவருடைய ப்ராப்ளமுக்கு அவரே ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லியோனார்டோ டாவின்சி வாழ்ந்த காலகட்டத்தில் 1478லயே செல்ஃப் ப்ரொபல்டு கேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காருக்கான ஸ்கெட்சை வரைஞ்சு வச்சிருந்தாரு. இப்போ ரீசெண்டா 2004ல அந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ண ஒரு ரெப்ளிகாவை, அதாவது லியோனார்டோ டாவின்சியினுடைய செல்ஃப் ப்ரொபல்டு கேரேஜ், அதாவது அந்த காரை ஒரு ரெப்ளிகாவா செஞ்சு இப்போவும் மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரியில டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. நீங்க போனா கூட பார்க்கலாம். ஒரு சில சூப்பர் கார்ஸுக்கு இந்த டவுன் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த டவுன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தரையோட தரையா ஒட்டி கொள்ற மாதிரியான திறன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டவுன் ஃபோர்ஸ் அந்த சூப்பர் கார்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டனல்ல தலை கீழா கூட அந்த கார்னால டிராவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கான டவுன் ஃபோர்ஸ் இருக்குமா. யூஸ்வலா தலைகீழ டிராவல் பண்ணா கார் கிராவிட்டியில கீழே விழுந்துரும் இல்லையா? சோ அந்த கிராவிட்டியை விட அதிகமா அந்த டவுன் ஃபோர்ஸ் இந்த காரை அந்த டனலினுடைய அப்பர் வால்ல புடிச்சு வச்சுக்குமா. சோ அந்த அளவுக்கு டவுன் ஃபோர்ஸை சில சூப்பர் கார்ஸ் ஜெனரேட் பண்ணுதான். ஆனா இந்த விஷயத்தை இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லை. இது வெறும் தியரியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முதல்ல காரை கண்டுபிடிச்சது யாரு? உடனே பென்ஸோடைய ஃபவுண்டர் கார்ல் பென்ஸ் தான் அப்படின்னு கையை தூக்காதீங்க. ஏன்னா கார்ல் பென்ஸ் உலகத்துடைய முதல் காரை கண்டுபிடிக்கல. கார்ல் பென்ஸ் தான் முதல்ல கார் அப்படிங்கிற விஷயத்தை பேட்டன்ட் பண்ணாரு. அதனாலேயே அவர் தான் காரை இன்வென்ட் பண்ணாரு அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இந்த கார்னுடைய நிறைய ஐடென்டிக்கலான காப்பீஸை, அதாவது நிறைய கார்ஸை உருவாக்குனாரு. அதாவது ஒரே மாதிரியான நிறைய கார்களை உருவாக்குனாரு. அதனால உலகத்தினுடைய முதல் ப்ரொடக்ஷன் காரை உருவாக்குனது கார்ல் பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊர்ல நடக்கிற இந்த டிவி ஷோஸ், எக்ஸாம்பிளுக்கு நீயா நானா, தமிழா, இந்த பிக் பாஸ், இந்த மாதிரி ஷோக்களுக்கு ஆடியன்ஸா என்னைக்காவது போயிருக்கீங்களா? அப்படி போயிருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் 2004ல நடந்துச்சு. ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்றவங்க ஒரு ஃபேமஸான டிவி ஷோ நடத்துறவங்க. அவங்களுடைய டிவி ஷோல அன்னைக்கு 2004ல அவங்க நடத்துற அந்த டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயா கார் கொடுத்தாங்க. ஆனா அதுல சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த கார் முழுமையா ஃப்ரீயா அந்த மக்களுக்கு போய் சேரல. ஏன்னா அந்த கார் ஃப்ரீ தான், ஆனா அந்த காருக்கான டாக்ஸை கட்ட வேண்டியது இருந்துச்சு. அந்த டாக்ஸ் மட்டுமே $6000 மேல வந்ததுனால பல பேர் அந்த காரை வாங்கி உடனே விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அசோக் லேலண்ட்ல 100% விமன் ஒர்க்கர்ஸை வச்சு ஒர்க் பண்றாங்களா? உங்களுக்கு தெரியும் அசோக் லேலண்ட் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் அப்படின்னு. அவங்களுடைய ஃபேக்டரிஸ் சென்னை பக்கத்துல எண்ணூர்லயும் ஹோசூர்லயும் இருக்கு அப்படின்னு. அவங்களுடைய ஹோசூர் ஃபேக்டரியில இன்ஜின் மேனுஃபேக்சரிங் லைன் சொல்லப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் லைன்ல 80 விமன் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க. அந்த ப்ரொடக்ஷன் லைன்ல டோட்டல் கெபாசிட்டியே 80 ஒர்க்கர்ஸ் தான். சோ 100% விமன் எம்ப்ளாயீஸை வச்சு அந்த ப்ரொடக்ஷன் லைனை ரன் பண்றாங்க அசோக் லேலண்ட். இதுல அவங்களுடைய எய்மா அசோக் லேலண்ட் சொல்றது, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதத்திலையும், பெண்கள் அதிகமா மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல வரமாட்டாங்க, அவங்கள மேனுஃபேக்சரிங் ஃபீல்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான எய்ம்லயும் தான் இந்த விஷயத்தை பண்றதா அசோக் லேலண்ட் சொல்றாங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஃபோர்ட் கம்பெனி ஃபவுண்டரான ஹென்ரி ஃபோர்ட் செஞ்ச முதல் மாடலே மாடல் டி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, மாடல் டிக்கு முன்னாடி ஹென்ரி ஃபோர்ட் 8 டிஃபரெண்ட் மாடல்ஸை செஞ்சாராம். மாடல் ஏ, பி, சி, எஃப், கே, என், ஆர், எஸ், இப்படி 8 டிஃபரெண்ட் மாடல்ஸை செஞ்சு ட்ரையல் பார்த்து பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மாடல் டீயை அவர் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மாடல் டீயை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ஒர்க் உள்ள போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. போர்ஷால ஒரு ஃபேமஸான மாடலா, ஒரு கலெக்டர்ஸ் காரா இருக்கக்கூடியது
போர்ஷா 959. ஆனா இந்த காரை பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இந்த காரை அமெரிக்கால லான்ச் பண்ணும்போது இந்த காரை கிராஷ் டெஸ்ட் பண்ணாததுனால ரோட்ல இந்த காரை ஓட்டுறது ஒரு இல்லீகலான விஷயமா இருந்தது. ஆனா அது தெரியாம மைக்ரோசாஃப்ட் ஓனர் இருக்கார் இல்லையா, பில் கேட்ஸ், அவருக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சு போய் இந்த போர்ஷா 959 வாங்கிட்டாரே தவிர அவரால் ரோட்ல இந்த காரை ஓட்ட முடியல. ரோட்ல இந்த காரை ஓட்டுறதுக்கு அவர் அந்த லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அது எவ்வளவு நாள் தெரியுமா? 13 வருஷம். நீங்கள் உங்கள் காரை எவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க? எப்பெல்லாம் உங்கள் காரை வாஷ் பண்ணுவீங்க? சில பேர் டெய்லி பண்ணுவாங்க, சில பேர் வாரம் பண்ணுவாங்க, சில பேர் மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவாங்க, சில பேர் கார் வாஷே பண்ண மாட்டாங்க. சர்வீஸ் விடும்போது தான் கார் வாஷ் ஆகும். நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விஷயத்தை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் 16% கார் ஓனர்ஸ் அவங்க கார் வச்சிருக்கிற அந்த லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாகவே அவங்க காரை கழுவுறதே கிடையாதான். ஒருவேளை நீங்கள் அந்த 16%ல ஒருத்தர் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் கட்டி இஎம்ஐல வாங்கலாம், இல்ல பணம் அதிகமாக வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல் கேஷ் கொடுத்து கூட வாங்கலாம். ஆனா ஃப்ரீயா உங்களால கார் வாங்க முடியுமா? இங்க அப்படி ஒருத்தவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் ஒரு கார் இல்லைங்க, 1000 கார் வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, 1970sல நார்த் கொரியாவுக்கு ஸ்வீடன் ஒரு 1000 வோல்வோ கார்ஸை அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போ இருந்த கிம் ஜாங்னுடைய கவர்மெண்ட் அந்த கார்ஸ் எல்லாத்தையும் டெலிவரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கான பேமெண்ட்டை இது வரைக்கும் பண்ணல. இன்னைக்கும் ஸ்வீடன் நார்த் கொரியாவுக்கு வருஷத்துக்கு 2 முறை அந்த காருக்கான பேமெண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்னு பில்லை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நினைக்கிறேன். ஒரு கார் இன்ஜினுடைய பவர் அவுட்புட்டை பத்தி பேசும்போது ஹார்ஸ் பவர்ல தான் சொல்லுவாங்க. என்னைக்காவது இந்த ஹார்ஸ் பவர்னா என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்றது ஒரு 250 கிலோ வெயிட்டை ஒரு அடி உயரத்துக்கு ஒரு செகண்ட்ல தூக்கக்கூடிய கெப்பாசிட்டியை தான் ஒரு ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை ஏன் ஹார்ஸ் பவர்னு சொல்றாங்க? ஒரு குதிரைக்கு ஒரு ஹார்ஸ் பவர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு ஆவரேஜான ஒரு ஹெல்த்தியான குதிரைக்கு 15 ஹார்ஸ் பவர் வரைக்கும் பவர் இருக்கும். கார் இண்டஸ்ட்ரியினுடைய தொடக்கத்தில் எந்தெந்த மாதிரி ஃபியூவல்ல எவ்வளவு கார்ஸ் ஓடிட்டு இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா? தொடக்கத்தில் 38% கார்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 40% கார்கள் ஸ்டீம்னால பவர் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் கடைசியாக தான் 22% பெட்ரோல்னால பவர் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் ஒதுக்கிட்டு மறுபடியும் எலக்ட்ரிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்றது தான் இந்த ஃபேக்ட் நமக்கு உணர்த்துது. சொந்தமாக ஒரு கார் வாங்குறது அப்படிங்கிறது பல பேருக்கு ஒரு கனவாகவே இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு காரினுடைய விலை ஒரு நாட்டில் ஒரு விதமாக மாறுபடும். ஏன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு விதமான டாக்ஸ் இருக்கும். அப்படி உலகத்திலேயே கார் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயமா பார்க்கப்படுற ஒரு நாடு இருக்கு. அது என்ன நாடுன்னு தெரியுமா? அதுதான் டென்மார்க். ஏன்னா டென்மார்க் கவர்மெண்ட் 150% 150% வரைக்கும் டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க புது கார் பர்ச்சேஸ்ல. இதனால தான் டென்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ல காஸ்ட்லியஸ்ட் வெஹிக்கிள்ஸான புகாட்டி அந்த மாதிரி வெஹிக்கிள்ல டென்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்மளால பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஃபோர்டு கம்பெனியோடைய முதல் சக்சஸ்ஃபுல் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மாடல் டி தான். இந்த மாடல் டிக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அஃபோர்டபுள் கார் டு த மாஸ் பப்ளிக் அப்படிங்கிற டைட்டிலும் இந்த மாடல் டி வச்சிருக்கு. அதாவது வெகுஜன மக்களுடைய வாங்கும் திறனுக்கு உட்பட்டு இந்த மாடல் டி அப்படிங்கிற வெஹிக்கிள் இருந்துச்சு. அதனால மக்கள் அதிகமா அந்த காரை வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. 1925ல இந்த மாடல் டீனுடைய விலை வெறும் $260 தான் இருந்துச்சாம். இதை இன்னைக்கு தேதிக்கு ரேட் இன்ஃப்ளேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட $4000 உள்ளதான் வருது. இன்னைக்கு நம்ம பார்க்குற மாடர்ன் டே கார்ஸ்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், இந்த டிஸ்பிளே எல்லாம் இருக்கு இல்லையா, அது இப்போ ஃபுல்லா டிஜிட்டல் டிஸ்பிளேவாவே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி டயல்ஸ் மட்டும் அனலாக்ல இருந்துச்சு. அண்ட் நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஓடோமீட்டர் அப்படிங்கிற அந்த விஷயமும் ரோலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஓடோமீட்டர்ல முதல்ல வந்துட்டு இருந்த கார்ஸ்ல எல்லாம் 5 டிஜிட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இதுல முதல்ல 6 டிஜிட் கொடுத்தது வோல்வோ கம்பெனி தான். அது சரி, எதுக்கு 6 டிஜிட் கொடுக்கணும்னு கேக்குறீங்களா? ஏன்னா அவங்களுடைய கார் அவ்வளவு ஒரு ரிலையபிளான கார் அப்படின்னு கஸ்டமர்ஸுக்கு தெரிவிக்கிற விதத்துல 6 டிஜிட் ஓடோமீட்டர் வச்சிருந்தாங்க. சோ 6 டிஜிட் கிலோமீட்டர் வரைக்கும் அந்த வெஹிக்கிள் ரன் ஆகும் அப்படின்னு மக்கள் மனசுல பதிகிற மாதிரி 6 டிஜிட் ஓடோமீட்டர் கொடுத்தாங்களாம்.